ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிவிகே செல்லக்குட்டீஸ். நான் உங்கள் சுனிதா. நம்ம பிவிகே செல்லக்குட்டீஸ் சேனலுக்கு 500 சப்ஸ்கிரைபருக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிங்க. இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல வகையில் தான் இந்த வீடியோ இருக்கணும். அப்புறம் என்னோட சின்ன லைஃப் ஜேர்னியை வந்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. யூடியூப் என்னோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருந்ததை வந்து ஒரு சின்ன ஸ்டோரியாக சொல்லான்னு இருக்கிறேன். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு 2 குழந்தைகளுக்கு தாய், பட்டதாரியும் கூட. நம்ம இப்போ ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கும் போது நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், வேலைக்கும் போகணும். 9 to 5 ஒரு ஜாப்பில் இருக்கணும்னா குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்க, கை குழந்தை, அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ண முடியும்? அப்போ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம், ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றது நான் யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணேன். அப்படி கிடைச்ச போது குறைஞ்ச அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கோழி வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுதுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் சின்ன இடம் இருக்குது, ஒரு கிரவுண்ட் இடம் இருக்குது, சிட்டி ஒட்டி இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். அப்படின்னும் போது கோழி வளர்த்ததில் சோனாலி, கருங்கோழி, நாட்டுக்கோழின்னு வளர்க்கும் போது அது மூலமாக முட்டை கிடச்சிது. முதல்ல வீட்டு தேவைக்கான முட்டைகள், குழந்தைங்க வளர்ச்சிக்கு நம்ம முட்டை கொடுப்போம். அடுத்ததான் வந்து மீதி அதிகமாகும் போது வெளியவும் கொடுக்க ஆரம்பித்தேன். சரி, அடுத்த கட்டம் என்ன, இந்த அமௌண்ட் வந்து பத்தாது, அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்ட்டு லோக்கலில் நம்ம தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க மூலமாக ரியல் எஸ்டேட்குள்ளே போனேங்க. ரியல் எஸ்டேட் நியாயமாக நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணேன். அது மூலமாக எனக்கு நிறைய கிளைண்ட் கிடைச்சாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வாய் மூலமாக சொல்கிறவங்க தான் நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஜென்யூனாக நம்ம ரியல் எஸ்டேட்டில் ஒரு மனுஷியாக நின்று இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பெண்கள்னாலே ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா? இது பெரிய, அதுவும் காம்படிஷன் நிறைஞ்ச ஒரு ஃபீல்டு. ஆனாலும் அதில் எனக்கு தெரிஞ்ச நியாயத்தையும் எனக்கு தெரிஞ்ச தர்மத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்து சின்னதாக ஆரம்பித்து ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு அமௌண்ட் கிடச்சிது. அந்த கிடைச்ச அமௌண்ட்டில் அதில் ஆனால் ரெகுலர் இன்கம் இல்லையா? ரெகுலராக இன்கம் வந்து நம்ம மேக் பண்ணணுன்றதுனால அது வந்த காசில் ஆடு வாங்கினேன். ஆடும் கோழிக்குமா இடத்த பிரித்தேன். தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மைன்ட்டு 2த்துக்கும் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து இப்போ ஓரளவுக்கு 2மே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இது எல்லாமே பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் வீடியோ பண்ணி, அதெல்லாம் என் மனசு சந்தோஷத்துக்காக, என் மன நிம்மதி, இது எல்லாத்துக்கும் நடுவில் 1008 வேதனைகள், 1008 தோல்விகள், 1008 கஷ்டங்கள். பெண்கள்னாலே கஷ்டத்தை தாங்கக்கூடிய கட்டாயத்துக்கு எல்லாருமே உள்ளாகும். அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்த காலகட்டத்திலும் சரி, நம்ம மனசை டைவர்ட் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்தில் செலுத்தணும் அப்படின்ட்டு நம்ம யூடியூப்பை பார்க்காம நம்மளும் எதனா ஒரு வீடியோ போடுவோம் நம்ம மன சந்தோஷத்துக்காக அப்படின்னு ஆரம்பிச்சது தாங்க நம்ம பிவிகே செல்லக்குட்டி. இது எல்லாமே ஜேர்னி வந்து சின்னதாக எப்படி ஆரம்பிச்சுன்ட்டு யூடியூப்லேயே நான் வந்து ஷார்ட்ஸ் மூலமாக போட்டிருப்பேன். அதை பார்த்தவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கோழி வளர்த்தது எப்படியெல்லாம் ஆரம்பித்து எப்படியெல்லாம் நம்ம வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோன்றது கூட ஷார்ட்ஸாக இருக்கும். ஆனால் எல்லாம் கமெண்ட் பண்ணி போடல, அந்தந்த காலகட்டத்தில் போட்டது தான். இப்போ எனக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய பூஸ்ட்டு. எப்படி சொல்கிறது, ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்குது. வெறும் லைக் போட்டாலே சந்தோஷப்படுறேங்க நான். எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் வந்தது எவ்வளோ பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உபயோகமாகவும் நியாயமாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் அதில் வந்து கருத்து இருக்கிற மாதிரியான வீடியோகள் வந்து ஆல்ரெடி சின்னதாக போட்டிருக்கேன். இப்போ இனிமேலும் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக நம்ம வீடியோஸ் வந்து இருக்கும். என்னையும் ஒரு யூடியூபராக மதித்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் இன்னொரு முறை நன்றி சொல்லிக்கிறேங்க. நான் எல்லார் மாதிரியும் சாதாரண மாதிரி, எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தால் சேவ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பர்சன் தான். யூடியூபர்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லைங்க. ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி நம்ம எந்த கான்செப்ட்டுமே பண்ணது கிடையாது. எனக்கு பிடிச்ச விஷயம் ஒரு கருத்து இருந்ததுன்னா அதை எடுத்து டெவலப் பண்ணி அதை என்னோட கருத்தையும் இணைச்சா நான் வந்து போஸ்ட்டாக போடுவேன். அதை வந்து லைக் பண்ணுற எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைபரும் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைபராக மாறி இருக்கீங்க. ஒரு லைக் போடுறதுக்கே மனசு வருது, வேணுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். சும்மா பார்த்துட்டு போகிறதுக்கு இல்லாமல் லைக் போடுறவங்களுக்கும் சரி, இல்லை அதுக்கு அடுத்த கட்டமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து பெரிய மனசு வேணும். அந்த வகையில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் ரொம்ப பெரிய மனசு இருக்குன்றது தெரிய வருது. ரொம்ப நன்றிங்க. முடிஞ்சால் நான் போடுற வீடியோஸுக்கு உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேரும் பண்ணுங்கள்.